சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிடும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சிந்தாதிரிப்பேட்டை பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் துணை முதல்வர் உதயநிதி வாக்கு சேகரித்து வருகிறார். கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய. திமுக சார்பில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிடக்கூடியவர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அவர் கடந்த சில வேட்புமனுவை தொடர்ந்து தற்போது அந்த தொகுதியில் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். இன்று மாலை தற்போது சிந்தாதிரிப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய மீன் மார்க்கெட் அருகே தனது பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார். அவர் கட்சியினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் அவர்களுடன் சென்று தற்போது இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சிறந்த ஆட்டோவில் நின்றபடி பிரத்யேகமாக இந்த பிரச்சாரத்துக்காக தயார் செய்யப்பட்ட ஆட்டோவில் சென்று சிறிய வீதிகள் வழியாகவும் வீடு வீடாக அந்த பகுதி வழியாக சென்று வாக்கு ஈடுபட்டு வருகிறார். அவருக்கு இந்த பகுதி மக்கள் மற்றும் கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். குறிப்பாக மலர்கள் செய்தி அவரை வரவேற்று வருகிறார்கள். கூட்டணி கட்சிகளை சேர்ந்த காங்கிரஸ், தேமுதிக, விடுதலை சிறுத்தைகள் உட்பட பல கூட்டணி கட்சியினரும் அவருடன் இந்த வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து இந்த சிந்தாதிரிப்பேட்டைக்கு உட்பட்ட 40க்கும் மேற்பட்ட தெருக்களில் சென்று இந்த வாக்கு சேகரிப்பில் அவர் ஈடுபட திட்டமிட்டிருக்கிறார். தற்போது நிலையில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்திருக்கிறார். மேலதளங்கள் முழங்க இந்த பேரணியாக சென்று அந்த பகுதியில் வாக்கு சேகரித்து வருகிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்குமார்.